ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்துட்டு 27 ஒயர் வெட்டிக்குங்க. 27 ஒயர் 6 அடியில் 27 ஒயர் வெட்டிக்குங்க. 12 அடிபாகம் போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். நான் வந்துட்டு ரொம்ப லென்த்தா இருக்கு, 2 டிஃபன் கேரி வைக்கிறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்கன்னு நான் இப்ப வந்துட்டு நாட்ஸை 25 வச்சிருக்கேன். பாருங்க, நான் 2 நாட் கம்மி பண்ணிட்டேன். லென்த் அதிகமா வருது, அவங்க சொன்ன அளவுக்கு இல்லாம லென்த் ரொம்ப அதிகமா வந்ததுனால நான் 2 நாட் கம்மி பண்ணிட்டேன். அதுல வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 வந்து ரெட் ஒயருமே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 வந்து எல்லோவும் வெட்டியிருக்கேன். மொத்தம் 25 நாட்டு. 25 நாட் போட்டு ரன்னிங் ஒயர் வச்சு ஜாயின் பண்ணிட்டு வந்துருங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா 12 அடிபாங்க போட்டிருக்கேன். 12 அடிபாங்க போட்டுட்டு பாருங்க, இந்த மாதிரி நீட்டா நானே ஈக்கங்குச்சி சொருகிருக்கேன். ஈக்கங்குச்சி சொருகுனா மட்டும்தான் இந்த மாதிரி டெம்பர் கிடைக்கும். அதாவது ஸ்டாண்டர்டா நிக்கிற மாதிரி பேஸ் வந்து கரெக்டா இருக்கும். பாருங்க எவ்வளவு போட்டிருக்கேன் பாருங்க. பேஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 போட்டிருக்கேன். அதே மாதிரி இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ போட்டேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் ரோ போட்டதுக்கு அப்புறம் 1 2 3 4 5 6 இந்த சைடு 6 வரிசையும், இந்த சைடு பாருங்க 1 2 3 4 5 வரிசை போட்டிருக்கேன். சென்டரோட 6 ஆச்சு. பார்த்துட்டீங்கன்னா 6 6 12 போட்டுட்டேன். 12 போட்டதுக்கு அப்புறம் பாருங்க நாட்ஸ் எவ்வளவு ஈவனா இருக்கு. 2 நாட் ஈவனா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க பாருங்க, இது நான் இப்படிதான் சுத்தி வச்சுக்குவேன். நான் காமிச்சிருக்கேன் இல்லையா, பாருங்க இப்படிதான் நான் சுத்தி வச்சுக்குவேன். எப்பவுமே ரோலா வச்சுக்க மாட்டேன். அதுல இருந்து எடுத்துக்கிட்டு சிக்கு பண்ணிட்டு தான் இருக்க மாட்டேன். நான் வந்துட்டு ஒயர் வெட்டி முடிச்சு அடிபாகம் பேஸ் போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நான் ரோல் பண்ணிக்குவேன். ரோல் பண்ணிட்டு பாருங்க, இது பிரிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து பாருங்க, இது எடுத்து பாருங்க, இப்படி போட்டீங்கன்னா இந்த நாட் அவராம இருக்கும். பார்த்துக்கோங்க. நான் சாரி எல்லோ கலரு, இன்னைக்கு போடுற கூடையும் எல்லோ கலரு, ரெட் கலர் பூ வச்ச மாதிரி சாரி இருக்கு. அதே மாதிரி ரெட் கலர் ஒயரு. ஏங்கா சாரிக்கு மேட்சா கூட போடுறீங்களாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டில் கேட்குறாங்க. பாருங்க, இன்னைக்கு சனிக்கிழமை இல்லையா, இன்னைக்கு 2வது வாரம். அதனால வந்துட்டு எங்கள் வீடெல்லாம் ஊடு வாசலாம் கரை கட்டி வலிச்சுட்டு எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு விரதம் வேற இருந்தோம். 3 மணிக்கு மேலே தான் ஒரு சந்தி விரதம் விட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நாங்கள் பெருமாளை கும்பிட்றவங்க, நாங்கள் பெருமாள் குடிக்காரரு. அதனால 5 வாரம் நாங்கள் பிடிப்போம். மேக்சிமம் இந்த ஊரில் எடப்பாடியில் வந்துட்டு 4 வாரம் பிடிக்கிறவங்க தான் இருக்காங்க. நான் வந்துட்டு அம்மா வீடும் புரட்டாசி பிடிக்கிறவங்க, கட்டிட்டு வந்த ஊரும் புரட்டாசி பிடிக்கிறவங்க. அதனால நான் வந்துட்டு 5 வாரமும் நாங்கள் பிடிப்போம். எங்கள் ஊர் வழக்கப்படி 5 வாரம் பிடிப்போம். பாருங்கள், இதோ இந்த மாதிரி நாட் போட்டுக்குங்க. ஃபர்ஸ்ட் நாட்டுக்கு கொஞ்சம் இடம் விட்டு போட்டுக்குங்க. போட்டுட்டு நான் இப்படி தான் மேக் பண்ணுவேன். இது ஃபர்ஸ்ட் ரோ. நம்ம வந்து எல்லோவில் அடிபாகம் வச்சுருக்கிறதுனால ரெட்டை ரன்னிங் ஒயராக கொடுத்து நம்ம போட போகிறோம். லென்த்து வந்து 25 போட்டிருக்கிறோம். மேக்ஸிமம் வந்து ஹைட் வந்து ஒரு 23 போட்டால் ஓகேன்னு நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு 7 பிரித்து போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 21 ஹைட்டில் 1 மடிஞ்சு போயிடும் சொருகிறம்போது. சரிங்களா? அப்போ 21 22 போட்டால் போதும். நான் வந்துட்டு இதில் 7 போட போகிறேன். 7 லைன் போட போகிறேன். ரெட்டில் 7, அப்புறம் வந்துட்டு எல்லோவில் 7 போட்டு அப்புறம் திருப்பியும் ரெட்டை மேலே வச்சு 8 லைன் போட போகிறேன். 8 லைன் போட்டுட்டு நான் வந்து சொருகி ஹேண்டில் போடணும். இதுக்கு வந்து இது வந்து டாட்ஸ் கூட மாதிரி இருக்குது இல்லையா, அதனால் இதுக்கு வந்துட்டு டாட்ஸ் கைப்பிடி போட போகிறேன்.
டாட்ஸ் கைப்பிடியும் நல்லாயிருக்கும், 2 ஒயர் கைப்பிடியும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சாய்ஸ் தான். கைப்பிடியெல்லாம் அது போடு இது போடுன்னு கேட்க மாட்டாங்க, கூட கலரும் அவங்க கேட்க மாட்டாங்க, நானே தான் போடுவேன். பார்த்துட்டிங்கன்னா கூட இப்படி தான் நான் மேக் பண்ணுவேன். மேக்ஸிமம் நான் கீழே கொஞ்சம் தான் போடுவேன். கடையில் மட்டும் போனால் அங்கே டீ போடுறக்காக டப்புன்னு எந்திரிக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் பெஞ்சு மேலே உட்காந்து போடுவேன். எப்பவுமே நான் வந்துட்டு கடையில் தான் பெஞ்சில் உட்காந்து போடுவேன். வீட்டில் உட்காந்து போடும்போது கீழே தான் வச்சு போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் கார்னர் திருப்ப போகிறோம். இது வந்துட்டு பிகினர்ஸ்க்காக தான் நான் சொல்கிறேன். இன்னும் நிறையா பேர்த்துக்கு ஒயரு எவ்வளோக்கு வெட்டுறதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. ஒரு 2 ரோல் கூட போடணும் அப்படின்னா எத்தனை அடி ஒயர் எடுக்கணும் அப்படின்னு ஃபோன் போட்டு கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் சரி என்னோடய வீடியோவிலேயே நிறையா நான் சொல்லியிருக்கேன்னு சொன்னேன். சிஸ்டர் தொடாவி எடுக்க முடியல அப்படின்னாங்க. சரி, எல்லாத்துக்கும் தெரிஞ்சதாக இருந்தாலும் நம்ம வீடியோவில் நம்ம கொஞ்சம் ஒரு வீடியோ போட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கேட்குறேன். 6 அடியில் 25 ஒயர் வெட்டிக்கோங்கம்மா, 27 வெட்டலாம். ஒயர் லேசாக இருந்தால் 27 வெட்டிக்கிங்க, ஒயர் சன்னமாக இருந்தால் 25 வெட்டினா போதும் அப்படின்னு சரிங்கக்கான்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அவங்க வந்துட்டு அவங்களும் அப்படி தான் கோயம்புத்தூர்லேருந்து கூப்பிட்டாங்க. பாருங்கள், இப்போ வந்துட்டு நம்ம இங்கே தொடங்கணும் இல்லையா, இந்த இடத்துல நம்ம தொடங்கணும். பாருங்கள், இந்த நாட்டு விட்டுட்டு 4 நாட்டு விட்டுட்டு இந்த இடத்துல தொடங்கி ரன்னிங்காக நம்ம போட்டுட்டு வந்துட்டு இதோ பாருங்கள், இது ஃபஸ்ட்டு கார்னர் நம்ம திருப்பும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு முக்கோண வடிவமாக கிடைக்கும். பாருங்கள், ஒரு முக்கோண வடிவமாக கிடைக்கும். பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து சதுரமாக பாக்ஸ் மாதிரி ஹோல்ஸ் கிடைக்கும். அப்புறம் இந்த வந்து 11 நாட்டு, இங்கே நம்ம ஒரு நாட் போட்டோம், அதனால் 11 நாட்டுங்கிறேன். இந்த 11 நாட்டையும் போட்டுட்டு இந்த பக்கம் கார்னர் திருப்பணும். ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட வந்துட்டு வைஃபை கனெக்ஷன் இல்லாதனால தான் என்னால் ஃபுல் டியூட்டோரியல் போட முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். கொஞ்சமாக தான் போட முடியும். வைஃபை கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஃபுல் டியூட்டோரியல் போடுவாங்க. என்கிட்ட இல்லாத காரணத்தினால தான் நான் 10 நிமிஷமாகவும் போடுறேன். அப்படி போட்டாலும் நான் நீட்டாக சொல்லி கொடுப்பேன். எல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கார்னர் திருப்பிட்டோம்ல, இப்போ நம்ம செகண்ட் கார்னர் திருப்ப போகிறோம். பாருங்கள், இப்போ வந்துட்டு நம்ம இது செகண்ட் கார்னர் திருப்ப போகிறோம். இதுதான் செகண்ட் கார்னர். பாருங்கள், இது செகண்ட் கார்னர் திருப்பியாச்சு. திருப்பிட்டு இந்த இடத்துலையும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு முக்கோணம் தான் வரும். பாருங்கள், ஒரு முக்கோணம் தான் வரும். பாருங்கள், முக்கோணமாக இருந்திருக்கா. இந்த நாட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இந்த இடத்துலையும் வரும்போது நம்ம இதையும் வச்சு நம்ம கார்னர் திருப்புவோம். அதே மாதிரி இந்த இடத்துல வரும்போது இதையும் வச்சு நம்ம கார்னர் திருப்பிட்டு இங்கே ஏணிப்படி முடிச்சு போடும்போது நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ்.